ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஏன் கடவுள் அவனை ஆசீர்வதிக்கிறாரு, ஏன் அவனை ஆசீர்வதிக்கிறாரு என்பதை நீங்க பார்க்கணும், கண்டிப்பா பார்க்கணும். 11ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கலாம். பின்பு அமலேக்கர் இந்த புருஷனையாகிலும் இவன் மனைவியாகிலும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொல்லப்படுவான் என்று எல்லா ஜனங்களும் அறிய சொன்னான். ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அந்த வருஷத்துல 100 மடங்கு பலன் அடைந்தான். அப்ப பாருங்க, கடவுள் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஏன் ஆசீர்வதிக்கிறார்? அவன் போயிருக்கிற தேசம் வேற இடம் தான், ஆனாலும் அங்க இருக்கிற ஜனங்களை பார்த்து அவன் படவே இல்லை, அன்பா இருக்கிறான். அந்த ஜனங்க இவனுக்கு எவ்வளவு தீங்குகள் செய்யறாங்க, என்னென்ன தீங்குகள் செய்யறாங்கன்றதை நான் உங்களுக்கு பின்னால சொல்றேன் பாருங்க. அவங்க வெட்டுற கிணறுலாம் அவங்க தூர்த்தி போடுவாங்க. ஈசாக்கு எங்கெல்லாம் கிணறு வெட்டினானோ அந்த கிணறுலாம் பின்னாலேயே போய் இவங்க அடிச்சுன்னு வந்துடுறாங்க. அவங்க அப்பா ஆபிரகாம் எங்கெல்லாம் கிணறு வெட்டினாரோ அதெல்லாம் மண்ணு வச்சு மூடி போட்டாங்க. அப்ப ஏன்னாக்கா, ஏன் அதனால போட்டாங்க அப்படின்னாக்கா பாருங்க, 12:13 வாசிக்கிறேன். ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால அந்த வருஷம் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினால் பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். பொறாமை எப்போ படுறான்? அவன் நல்லா வளர்றான். பெலிஸ்தருக்கு போன எங்க வந்து எங்கே இவன் நல்லா வளர்ந்துங்கிறானே, ஆட்டு மந்த மாட்டு மந்த பணிவிடைக்காரரு, இவன் விதை விதைச்சா எந்த பூச்சும் அரிக்க மாட்டேங்குது, எந்த யூரியாவும் செலவு இல்லை, 10 பைசா களை பிடுங்குற வேலைலாம் இல்லை, 100 மடங்கு பலன் கிடைக்குது. நீ போய் விதைக்கிற, பூச்சி மருந்து அடிக்கிற, களை பிடுங்குற, எல்லாம் செய்யற, ஆனாலும் உனக்கு லாபம் கம்மியாக தான் கிடைக்குது. பூச்சி அரிச்சிது, அது அரிச்சிது, உனக்கு லாபம் நீ விதைச்சதை விட கம்மியாக தான் உனக்கு லாபம் கிடைக்குது. ஆனால் இவன் 100 மடங்கு லாபம் கிடையாது. ஏன்னா கடவுள் அவனை ஆசீர்வதிக்கிறார். இவன் வளரத்தை பார்த்துட்டு பெலிஸ்தருக்கு என்ன ஆயிடுது? பொறாமை. அல்லேலூயா. அவன் சொல்றாங்க பாருங்க, அடுத்த வசனமா, அவன் தகப்பனாகிய ஆபிரகாம் நாட்களிலே அவனுடைய நல்ல சத்தமா வாசிங்க அதை. அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களிலே அவனுடைய வேலைக்காரர்கள் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால நிரப்பி கொண்டார்கள். என்ன வேலை செய்யறானுங்க பாருங்க. இவன் வளர்த்து பிடிக்காம என்ன பண்ண, மண்ணில் போட்டு போட்டு அடிச்சு வச்சு இவன் வெட்டுற கிணறெல்லாம் மூடி போடுறான். இவன் இங்க கிணறு வெட்டுறான், அவன் போய் நைட்டு வந்து பார்த்தாக்கா ஒரே நைட்ல மூடிடுறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜேசிபி அந்த நாட்களில் வச்சிருந்தாங்களா என்னன்னு தெரியல, இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. இருந்திருந்தா கூட ஒரே நைட்டில் ஒரு கிணத்தை மூடிடலான்னு. அவனுக்கு பாருங்க, இவன் வெட்டிட்டு இப்படி போறான், மறுநாள் வந்து பார்த்தா மூடி போட்டுரு, கிணத்தை மூடிறான். இவன் ஏன்னா தண்ணி சுரக்குது, தண்ணி சுரக்கிறதுனால தான் இவன் விளைச்சல்ல தண்ணி பாய்ச்சறான், நல்லா விளையுது. அந்த விளைச்சல்ல ஆடு மாடு எல்லாம் பயங்கரமா பெருகுது. இவனை பார்த்து பொறாமப்பட்டு அடிச்சு போட்டானுங்க. ஆனா ஈசாக்கு 100 மடங்கு லாபம் வந்துக்குன்னு நல்லா. அப்ப இந்த பூமியில நம்மளுக்கு ஒரு வளர்ச்சி அப்படின்னா அன்பு, பொறாமை இல்லை. ஆனா யாருக்கு பொறாமகுது? பெலிஸ்தருக்கு பொறாமை. அடுத்த வசனம் பாருங்க. அமலேக்கு நோக்கி, நீ எங்களை விட்டு தயவு செய்து போயிடு, எங்களை பார்க்கலும் நீ மிகவும் பலத்தவனாயிட்ட, என்னை விட்டு தயவு செய்து போயிடுப்பாங்க ஊரை விட்டுன்றான். எங்களை பார்க்கல நீ பயங்கரமா போயினுக்கிற, எங்கேயோ டாப்பா போற அப்படின்னு. அப்ப இவ்வளவு வளர்ச்சிக்கு காரணம்னா இவங்கிட்ட அந்த பொறாமை இல்லை. அந்த பொறாமை இருக்கிற பெலிஸ்தியர் வளரல. பெலிஸ்தியர் அந்த நாட்டுல இவன் அவங்க நாட்டுல தான் போய் விதைக்கிறான். இவன் அவங்க நாடு, ஆனா அவங்க நாட்டுல அவங்களுக்கு பலன் கிடைக்கல. எங்கிருந்தோ ஒருத்தன் வந்து விதைக்கிறான், அவனுக்கு ஒரு 100 மடங்கு லாபம் வருது. அப்பதான் அவன் சொல்றான், எங்க நாட்டுல எங்களுக்கு லாபம் கிடைக்கும்னா, ஆனா இவனுக்கு எப்படி கிடைக்குது? யோசனை பண்ணிப்பான். அல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு அந்த நாட்டுல அவனுக்கு பொறாம, அதனால அவன் வளர முடியல. இவன் வெட்டுற கிணறெல்லாம் அவன் மண்ணை வச்சு தூர்த்து விட்டு போயினாக்குறான். அப்ப இவன் தோண்டினாக்குறான், அவனுக்கு தூர்த்துனாக்குறான், இவன் பாட்டு வளர்ந்துன்னு போயினாக்குறான். 100 மடங்கு லாபம், பயங்கர பலத்தவனா மாறுறான். அந்த நாட்டில் இருக்கிற ராஜாவே சொல்றாரு, எம்மா எங்களை விட்டு போயிருப்பா, ரொம்ப பெரிய ஆளாயிட்டே நீன்றார். அப்ப அந்த அளவுக்கு ஆசீர்வாதத்துக்குள்ள அவன் போறதுக்கு காரணம் என்னன்னா அந்த பொறாமை போனா அவனுக்கு இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அந்த காரியங்கள் செய்துக்கிட்டே வருவாங்க. தூர்த்து மண்ணில் வச்சு எல்லாத்தையும் அடிச்சுக்கினே வருவாங்க. அதை நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதனால தான் சொல்கிறேன், இந்த பூமியில் நம்ம நல்லா வாழணும். அந்த பொறாமை குணத்தை ஒழிச்சு கட்டு, நீங்கள் வளரும்படி
நீங்கள் வளரணும், நல்லா இருக்கணும், உயரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல பொறாமையை ஒழிச்சு கட்டு. கடவுள் அன்புள்ளவர்ன்றதை நீ புரிஞ்சுக்கிட்டா அவரை ருசி பார்த்தது உண்டானால் இதெல்லாம் நீ ஒழிச்சு கட்டு. அவர் இறக்கம் எனக்கு செய்வார், என அவருடைய காருண்யம் என்னை வேற யாரும் பெரியவன் ஆக்க மாட்டாங்க. உன்னை நீ நினச்சிக்கணும், இவங்க ஆக்குவாங்க, இவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க, இவங்க நம்மளுக்கு உயர்த்துவாங்க, இவங்க ஏதாவது உதவி பண்ணுவாங்க, அதெல்லாம் கிடையாது. யாருடைய காருண்யம் பெரியவனாகும்? தேவனுடைய காருண்யம் என்ன? நான் பெரியவனா ஆகணும்னா அவருடைய காருண்யம் தேவை. அவருடைய காருண்யம் தேவைன்னா இந்த பொறாமை வைரஸ் உள்ள இருந்தா கண்டிப்பா வாய்ப்பு இல்லை, மேலே வர முடியாது, வளர முடியாது, ஆசீர்வாதமா இருக்க முடியாது. இந்த பூமியில நம்ம சாகுற வரைக்கும் ஆசீர்வாதம் தேவை. இந்த பூமியில கண்ணை மூடுற வரைக்கும் நம்மளுக்கு ஆசீர்வாதம் தேவை. பூமியில இருந்து கண்ணை மூடின பிறகு அது யாருன்னா எடுத்துன்னு போட்டோம், அதை பத்தி நம்மளுக்கு பெரிய கவலை கிடையாது. கண்ணை மூடின பிறகு நம்மள என்ன பண்றாங்க நம்மளுக்கு என்ன தெரியவா போகுது. அதனால இந்த பூமியில் நாம கண்ணை மூடுற வரைக்கும் நம்மளுக்கு செல்வம் தேவை, பணம் தேவை, காசு தேவை, வீடு தேவை, வசதி வாய்ப்புகள் தேவை. நல்லா சம்பாதிங்க, சேர்த்து வைங்க. நீங்க பூமியில நல்லா செல்வாக்கா வாழுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க. இந்த பூமியில அதெல்லாம் உங்களுக்கு தேவை. வானான்னு ஒதுக்கிடாதீங்க, வெறுத்துடாதீங்க. போடா என்ன காசு பணம் நல்லா நினைக்காதீங்க. நான் போன சபையில் அது சொன்னேன், காசு பணத்து மேல ஆசைப்படாத, அதெல்லாம் கேட்காத, அதெல்லாம் விரும்பாத, அதெல்லாம் மாயை மாயை. நான் சார் அது மாயை தான், நான் மறைகிற வரைக்கும் எனக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா. ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸில் இருப்போம் பாருங்க அந்த சபைக்கு போகும்போது. அப்படிதான் காசு இடம் எதுவுமே விரும்பக்கூடாது. நீ கலர் ட்ரெஸ் கூட போடக்கூடாது, பொல்லாத ஆகிடணும். அந்த மாதிரி சபையில் போய் மாட்டிக்கணும். எவ்வளோ வருஷமா வாழ்ந்தேன்னு தெரியுமா? அப்படியெல்லாம் வாழ்ந்தேன். வானா 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 வானான்னு எவ்வளோ இடங்க நாங்கள் அப்போ வீடுங்களில் எனக்கு ஃப்ரீயாக வாங்கி தரேன் நாங்கள் ஊழியக்காரங்கள்லாம். எனக்கு அப்போ நான் ஒரு விசுவாசி. ஊழியக்காரங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய பேர் எனக்கு அப்போ. ஏன்னா நான் அவங்களுக்கு சில ஜாபெல்லாம் பண்ணி கொடுப்பேன். அதனால இங்கே ஃப்ரீயாக அம்பத்தூர், ஆவடி, திருமல்லா வாயிலெல்லாம், சென்னை பட்டணத்துல எக்கச்சக்க இடங்க வாங்கி தரேன். வானா சார் நம்ம பரலோகம் போக போகிறோம், வானா சார் பரலோகம் போக போகிறேன்னு எல்லாத்தையும் தட்டி கழிச்சுட்டு அப்புறம் தான் உட்காந்து ரொம்ப கஷ்டம், நெருக்கம், அப்படி போட்டு நானே தற்கொலை பண்ணிக்கலான்ற எண்ணம் வந்துடுச்சு பாரு. அவ்வளோ நெருக்கம் வந்துடுச்சு. இவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. நம்ம உண்மையாக வாழ்கிறோம், நம்மளுக்கு ஏன் அப்படின்லாம் உட்காந்து. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ சத்தியத்தை சரியாக அறியல, பைபிளில் பாருனார். அப்போ தான் பைபிளில் படிக்க ஆரம்பித்த பிறகு தான் எனக்கு புரியுது, நாம் இந்த பூமியில் கண்ணை மூடுற வரைக்கும் இதெல்லாம் தேவை என்பதை. எங்கள் ஆபிரகாம் முப்பாட்டன் தாத்தன் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? சீமானாக இருக்கிறாங்க. ஆபிரகாம் பெரிய சீமான், அவங்க புள்ள பெரிய சீமான், அவனுக்கு புள்ள யாக்கோபு பெரிய சீமான். இப்படி அவன் அப்படியே தலைமுறை தலைமுறை தாவீது, சாலமோன்லாம் பெரிய பெரிய ராஜா, பணக்காரங்க. அப்போ நான் மட்டும் ஏன்னா தரித்திரமா இருக்கணுமா, கஷ்டமா இருக்கணுமா? யோசனை பண்ணேன். இதெல்லாம் தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் தேவை நம்மளுக்கு. அதனால நீங்கள் விரும்புங்க, இதெல்லாம் சம்பாதிங்க, நல்லா சம்பாதிங்க, வேலைக்கு போங்க, கஷ்டப்படுங்க, காசு பணத்தை சேர்த்து வைங்க, நல்லா இருங்க. அதெல்லாம் தேவை கண்ணை மூடுற வரைக்கும். கண்ணை மூட்ட பிறகு அது சொந்தம் எடுக்குதோ பந்தம் எடுக்குதோ இல்லை யார் என்ன எடுத்துன்னு போட்டான். என்னம்மா சொல்கிறேன் லட்சுமி அம்மா? அந்த அம்மா புரியுது. அது கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. யாராவது அடிச்சுன்னு போங்கடா, மூக்குத்தியை ஒரு மூக்குத்தி 2ஆ வெட்டுன்றாராம் ஒரு பையன். அவங்க அம்மா செத்துட்டுறாங்க, பழைய காலத்து மூக்குத்தி போட்டுருங்க, அது எடு, ஏன் அம்மா காலத்தில் போடுற, அப்படியே அடக்கம் பண்ணுறன்றாராம். எரிக்கிற இடத்துல கயிட்டுறாங்களாம். அந்த வெட்டியானு கயிட்ட முடியல, இழுத்து விட்றாங்க, இழுத்தானாம் பாருங்க. அந்த பாடி செத்து 2 நாள் அதனால நம்பத்து போன மாதிரி ஆகிட்டு ஊறிட்டுக்குது. புடுங்கணுன்னு வந்துடுச்சு. 2ஆ வெட்டுன்னா இல்லை விற்று காசு 2ஆ அம்மாது எல்லாம் பங்கு 2 வெட்டுன்றானா. மூக்குத்தியை கூட விட மாட்டேன்றான். கர்த்தர் நல்லா. செத்த பிறகு எவன் என்ன அடிச்சுக்கிறான்னு நமக்கு தெரியாது. ஆனால் வாழ்கிற வரைக்கும் இதெல்லாம் நம்மளுக்கு தேவை. அப்போ நம்ம இதில் வளரணும்னா நம்மளுக்கு பொறாம இருந்தால் கண்டிப்பாக வளரவே முடியாது. லேவியராகமம் 19:18 ஒரு வசனத்தை வாசித்து நம்ம கடைசியாக ஒரு வார்த்தையில்